வணக்கம் அபிரகாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி, அதாவது 16, 17 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக 18ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டது. இதில் ஏரி குளங்கள் எல்லாம் உடைப்பு ஏற்பட்டு தூத்துக்குடி மாநகரமே தண்ணீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 30, 31 ஆகிய இரு தேதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடியில் இன்றைக்கு அந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் எதுவும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தூத்துக்குடியில் உள்ள அந்த மிகப்பெரிய கனமழை பெய்யும் எனவும் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகுகள் மற்றும் அந்த நாட்டு படகுகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக மீன்வளத்துறை, அதாவது மீனவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட படகுகள் தூத்துக்குடியில் இருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி மையப்பகுதி நகர்பகுதியில் பெய்த மழை மற்றும் கனமழை காரணமாக ஏற்கனவே பொதுமக்கள் அந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடல் பகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கடல் அமைதியாகத்தான் உள்ளது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாகத்தான் கூறுகின்றார்கள். இருந்தாலும் அரசாங்கம் அவர்களுக்கும் ஏதேனும் அந்த கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இடத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள். எனவே மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. தூத்துக்குடி மக்கள் ஏற்கனவே பல்வேறு இடர்களுக்கு உள்ளாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களும் தற்போது மீன்பிடிக்க செல்ல முடியாமல், தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருப்பதால் தூத்துக்குடியினுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்தான்